ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பிள் விளாக்ஸ். ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சாரீ ப்ரீப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டீங்க, எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுங்க, ஒரு லென்த் வீடியோ போடுங்க, அப்பெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த சாரீ ட்ரேபிஸ்ட் அவ்வளோ பெரிய அளவுக்குலாம் இல்லை. ஆக்சுவலாக வந்து இந்த பாக்ஸ் ஃபோல்டிங்லாம் எனக்கு தெரியாது சீரியஸாக. பட் சாரி ப்ரீப்ளீட் பண்ணி பிரியங்காட்ட கொடுத்துருவேன். அப்படியே ஹேங்கர்ல மாட்டி விட்டா பிரியங்கா எடுத்து அப்படியே போட்டுட்டு நான் தான் கட்டினேன் அப்படின்னு வந்துருவாங்க. சோ அத பத்தின vlog தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரீசன்ட் டைம்ல வந்து பிரியங்காக்கு வந்து நான் சாரி ட்ரேப் பண்ணலாம் டைம் இல்ல, ஆஃபீஸ் ஒர்க்கு, இந்த யூடியூப் வீடியோ எடிட்டிங் இதெல்லாம் இருக்கிறதுனால அதுக்கே எனக்கு கண்ணெல்லாம் கட்டிக்கிட்டு வருது. ஸோ அதனால இப்போ வந்து பிரியங்காக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து எம்கே சாரி ட்ரேபிஸ்ட் அவங்க வந்து எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்க தான் எனக்கு சாரி ப்ரீப்ளீட் பண்ணி தராங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து நேர்ல போய் சாரி கொடுத்தோம். இங்கதான் சென்னை பள்ளிக்கரணையில இருக்காங்க. பள்ளிக்கரணை இல்ல, ராஜகீழ்பாக்கம். ராஜகீழ்பாக்கம் அங்க இருக்காங்க. அவங்க எங்ககிட்ட இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு நாங்க போய் டைரக்டா போய் அவங்க கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போனோம். கொடுத்துட்டு வெயிட் பண்ணோம். டக்குன்னு பண்ணி கொடுத்துட்டாங்க. சீக்கிரம் ஒரு 1 ஹவர்ல அவ என்ன பண்ணோம்னா, நாங்க போய் சாப்பிட்டுட்டு வந்தோம், அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டாங்க. செமையா பண்ணிருந்தாங்க. அவங்களோட டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வியர் பண்ணியிருக்க சாரி அப்புறம் இந்த 2 சாரி அவங்க தான் எனக்கு ப்ரீப்ளீட் பண்ணி தந்தாங்க. அவங்களுக்கு வந்து கொரியர் கூட பண்ணலாம். லோக்கலா இருந்தோம்னா நம்ம ஜெப்டோ, ஸ்விக்கி இது மாதிரி கூட அனுப்பிச்சுடலாம். இல்லை கொரியர் பண்ணணும்னா கூட கொரியர் பண்ணிடலாம். அவங்க ரிட்டர்ன் கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீட்டாக சாரீ ப்ரீப்ளீட் பண்ணி தராங்க. எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கிள் சாரி வந்து 350. ஓ ஓகே. ஸோ அதிகமாக கொஞ்சம் டிடக்ஷன் ஆகும்ல காசு. ஓகே. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பிரியங்கா சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக வந்து என்னன்னா, ஒரு சாரீ ட்ரேபிஸ்ட் அவங்க பாக்ஸ் ஃபோல்டிங்லாம் பண்ணுவாங்க. அவ்வளோ அழகா ப்ளீட் எடுத்து செம்மையா பண்ணுவாங்க. பட் ஆனா வந்து அந்த அளவுக்கு இவங்க பண்ண மாட்டாங்க. நானே சொல்லிட்டேன் முன்னாடியே. இல்ல எனக்கு என்னன்னா வந்து மேல அந்த ப்ளீட் என்ன முந்தான வரணும் நம்மளுக்கு, அப்புறம் இங்க முன்னாடி வந்து ப்ளீட் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தாலே வந்து சாரி வந்து ஈஸியா வந்து கட்டிடலாம். அது ரெண்டும் பண்ணிட்டு எனக்கு ஹேங்கர்ல வச்சு தந்துருவாங்க. நான் வந்து பசங்களை ரெடி பண்றதுக்குள்ள கட்டிட்டு வர வேண்டியதான். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், எனக்கு ஃபேவரட் கலர் வந்து கிரீன் எல்லோ. ஸோ அதனால அந்த காம்பினேஷன்லேயே ஒரு சாரி பிரியங்காவோட சாஃப்ட் சில்க் வந்து எடுத்துட்டாச்சு. லாஸ்ட் டைம் வந்து பியூர் சில்க் எடுத்து போட்டு படாத பாடுபட்டேன். சீரியஸாக வந்து ரொம்ப கஷ்டம். அந்த பியூர் சில்க்லாம் வந்து மொடன்னு நிற்கும் அப்படியே. சில்க்கு அந்த என்ன சொல்றது, ஜரி எல்லாம். அதனால இந்த டைம் கொஞ்சம் ஒரு சாஃப்ட் சில்க் எடுத்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா டெமோ வீடியோ வேற போடுறோமா, நல்ல சாஃப்ட் சில்க் எடுத்திருக்கேன். ஆனால் இது அதை விட கஷ்டம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக அது வந்து ஒன்ஸ் அயன் பண்ணிட்டா அப்படியே நிற்கும். பட் சாஃப்ட் சில்க்லாம் வந்து என்னதான் அயன் பண்ணாலும் அப்படியே நிற்காது, கொஞ்சம் சதி பண்ணும். பட் இருந்தாலும் நம்ம இதான் பண்ண போகிறோம், வாங்க பண்ணி பார்த்துடலாம். நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் இந்த மெகந்திலாம் போடுறீங்க, கோலம்லாம் போடுறீங்க, சாரிலாம் ட்ரை பண்ணுறீங்க, இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. அது வந்து என்னோட அம்மா வந்து இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்த ஆக்சுவலாக வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு எங்கள் அம்மா வந்து இந்த எக்ஸ்ட்ரா வேலைகள் தான் அதிகமாக பார்ப்பாங்க. எனக்கே வந்து எங்கள் அம்மா செய்கிற வேலையெல்லாம் பார்த்து டயர்டாகிடும். இந்த தைக்கிறது, கோலம் போடுறது, மெகந்தி போடுறது, மருதாணி அரைக்கிறது, செயலையை ட்ரை பண்ணுறது, முந்தி முடிகிறது, இது எல்லாமே வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க பக்கத்தில் உட்காந்து எனக்கும் அப்படியே லைட்டாக இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அதனால நானும் அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற சாக்கில் நானும் போய் கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்க நிறைய வேலை பார்க்குற மாதிரி இருக்குமா, அப்பப்போ அதனால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன். அப்படிதான் வந்து இந்த கலை திறன் எல்லாம் எனக்குள்ள உள்ள வந்துச்சு. ஓகே. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க நம்ம டைரெக்டாக சாரியை ப்ரீப்ளீட் பண்ணிடலாம். நல்லா அயன் பண்ணி வந்திருக்குது. எனக்கு வந்து அதை பிரிக்கிறதுக்கே மனசு வரல. இருந்தாலும் நம்ம ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு பிரிக்க தான் வேணும். பிரிச்சிருவோம். ஸோ எப்பயுமே வந்து இந்த கீழே இருக்க குஞ்சம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அதனால லைட்டாக இப்படி மடிச்சு விட்டுட்டு நம்ம ப்ளீட்டிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ரெடி. ஸோ இப்போ எடுத்த ப்ளீட்டை வந்து கொஞ்சம் சேஃப் பண்ணுறதுக்காக ஒரு பின் குத்தி அப்படியே எடுத்துருவோம்.
2 கையில் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து பெட்லேயே வச்சு எடுத்தேன், இப்போ தான் டேபிளில் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு ஞானோதயம் பிறந்திருக்கு. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது வரைக்கும் எடுத்துகிட்டு இங்கே ஒரு சேஃப்டி பின் போட்டு இதை ப்ரொடெக்ட் பண்ணிடலாம் அப்படியே. ஓகே, ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முன்னாடி கொசுவம் எடுக்கணும்ல, ஸோ அதை எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து இந்த தட்டு இருக்குல்ல, ஸோ இதை வந்து இங்கே சொருகிட்டு இது வந்து இங்கே வரும். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு இங்கே ஒரு சேஃப்டி பின் குத்திருக்கிறேன். ஸோ இங்கேருந்து தான் இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொசுவம் வந்து தேவை. இது இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே சேஃப்டி பின் பண்ணணும். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ப்ளீட் வந்து எடுக்கணுமா, ஸோ அதனால் இங்கேருந்து இங்கே பின் குத்திருக்கிறோம். இங்கே இருக்குது. ஸோ இந்த கேப்பில் தான் வந்து நம்ம வந்து ப்ளீட்டிங் வந்து எடுக்க போகிறோம். ஓகே, ஃப்ரண்ட் ப்ளீட் எடுத்துடலாம். ஸோ வந்து இந்த கொசுவும் வந்து எடுத்தாச்சு. ஸோ பாக்ஸ் ஃபோல்டிங் நம்ம பண்ண போகிறதில்ல, ஹேங்கரில் எடுத்து போட்டோம் அப்படின்னா ஈஸியாக வெயிட் பண்ணிக்கலாம். பிரியங்கா வந்து வந்தாச்சு. ஒரு இம்பார்ட்டண்டான டாஸ்க்குக்காக போயிருந்தா. அது என்ன டாஸ்க் அப்படின்னா எங்களோட சின்ன மகனை தூங்க வைக்கிறது. பைத்தியக்காரி மாதிரி ஆக்கிட்டான். ஸோ மெஷர்மெண்ட் எடுக்கலாம்னு நினச்சேன், பட் மெஷர்மெண்ட் எடுக்கல. பட் பிரியங்கா இடுப்பு சைஸை நானே கெஸ் பண்ணி நானே வந்து மெஷர்மெண்ட் எடுக்காமல் நானே ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, ஸோ டப்பு நான் அயன் பாக்ஸ் தூக்கு அயன் பண்ணி விட்டோம்னா ரெடி. ஸோ எப்பயும் இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை விட செகண்ட் ப்ளீட் கொஞ்சம் வெளியே தெரியுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்புறம் எங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அக்கா இது அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அக்கா அப்படியே பண்ணிருக்காங்கக்கா அப்படின்னு அதே சாங் போட்டு. ஆக்சுவலா என்னன்னு பார்த்தா நாங்க ப்ரீபிட் பண்ண மாதிரியே ஒரு கப்பிள்ஸ் வந்து ப்ரீபிட் பண்ணிருந்தாங்க. சோ அது சரி பண்றீங்க, சாங்க கூட விட காப்பி எடுப்பீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. சாங்கும் அதே சாங், சேம் சாங். எங்களுக்கு சிரிக்கிறதா இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல. சரி வாழ்ந்துட்டு போகிறா. ஓகே, அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னன்னா அப்படியே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி மடிச்சு ஹேங்கரில் போட்டால் பிரியங்கா யூஸ் பண்ணிக்கலாம். சாரி எப்படி நல்லா இருக்கு, ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணியாச்சு, நீட்டாக கட்டிட்டா பிரியங்காவும். சூப்பரா இருக்கா மாமா? செம்மையா இருக்குது. யார் பண்ணது? வாவ், நல்லா இருக்கு யூஷுவலோட. ஓகே, ஓகே இந்த மாதிரி அவங்க வந்து எனக்கு வந்து ப்ரீப்ளீட் பண்ணி வச்சிருவாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு எப்படி ப்ரீப்ளீட் பண்றாங்களோ அதை வந்து உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்காங்க ரைட்டா. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்ற வரைக்கும் until then bye from reality couple vlogs. Bye bye.